ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வங்கியில் அதிகாரி வேலை வாய்ப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் சிறப்பு அதிகாரி பிரிவில் வர்த்தகம் நிதி அதிகாரி பதவிக்கான காலி பணியிடங்கள் அறிவிப்பு வெளியாகியுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரேடு ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் வேலைக்கு மொத்தமாக 150 காலி பணியிடங்கள் உள்ளன. இதில் பொது பிரிவினருக்கு 62 காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவில் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க 15 இடங்களும், ஓபிசி பிரிவுக்கு 38 இடங்களும், எஸ்டி பிரிவுக்கு 11 இடங்களும், எஸ்சி பிரிவுகளுக்கு 24 இடங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க 31/12/2024 தேதிகளின்படி அரசு அங்கீகரித்த பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனம் கீழே ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாடப்பிரிவில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணுன்றாங்க. ட்ரேடு ஃபைனான்ஸ், இன்டர்நேஷ்னல் பேங்கிங், டாக்குமெண்ட்ரி கிரெடிட் ஸ்பெஷலிஸ்ட்டு ஆகியவற்றில் சான்றிதழ் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும். இந்த பணிக்கு 64,820 ரூபா முதல் 93,960 வரை சம்பளம் வழங்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. இதற்கு 31/12/2020 படி குறைந்தபட்சம் 23 வயது முதல் அதிகபட்சமாக 32 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு விதிகளின்படி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருடம் வரையும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருடங்கள் வரையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 வருடங்கள் வரை வயது உச்ச வரம்பு தளர்வு அளிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதியானவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கல்வி தகுதி அனுபவம் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். 100 மதிப்பெண்கள் கொண்ட நேர்காணல் நடைபெறும். வயது வரம்பு, இடஒதுக்கீடு ஆகியவற்றை அடிப்படையில் இறுதி பட்டியல் வெளியிடப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற வேண்டிய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா www.sbi.co.in என்ற இணையதள முகவரியில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜனவரி 23 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துருக்காங்க. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தர ஆலோசகர், பல் மருத்துவ உதவியாளர், ஆய்வக உதவியாளர், நுண்கதிர்வீச்சாளர் மற்றும் மாவட்ட தர ஆலோசகர் வேலைக்கு ஒரு காலி பணியிடம் உள்ளது. இந்த பணியிடக்கு விண்ணப்பிக்க பல் மருத்துவம், ஆயுஷ், நர்சிங் அல்லது லைஃப் சயின்ஸ் முடிச்சுங்க அப்ளை பண்ணலாம். நீலை பட்டம் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் சார்ந்த பட்டியலில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் 2 ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்க வேண்டும். மாத பணிக்கு இந்த பணிக்கு 40,000 ஊதியம் அளிக்கப்படும். 40 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். பல் மருத்துவ உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பல் மருத்துவருக்கு உதவியாளராக பணியாற்றிய அனுபவம் இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு 13,800 ரூபா ஊதியமாகவும் 32 வயதுக்குள் இருக்கும் பொது பிரிவினர் விண்ணப்பிக்கலாம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆதிதிராவிட பழங்குடியினருக்கு 5 வருடங்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு சேர்ந்தவர்கள் 2 வருடங்கள் வயது உச்ச வரம்பில் தளர்வு அளிக்கப்படும். மாவட்ட சுகாதார ஆய்வக உதவியாளர் வேலைக்கு ஒரு காலி பணியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று உடல் தகுதி மற்றும் பார்வைத்திறன் கொண்டவராக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு 8,500 ரூபா ஊதியம் அளிக்கப்படும். 30 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நுண் கதிர்வீச்சாளர் வேலைக்கு ஒரு காலி பணியிடத்தும் உள்ளது. இந்த பணிக்கு வந்து இப்போ விண்ணப்பிக்க வேண்டிய 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜியில் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு 10,000 ரூபா ஊதியமாகும். 32 வயதுக்குள் இருக்கும் பொது பிரிவினர் விண்ணப்பிக்கலாம். ஆதிதிராவிட பழங்குடியினருக்கு 5 வருடம், மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 2 வருடங்கள் உச்ச வரம்பில் தளர்வு அளிக்கப்படும். செவிலியர் வேலைக்கு 2 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க டிப்ளமோ நர்சிங் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாகன ஓட்டுநருக்கான வேலைக்கு ஒரு காலி பணியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கான ஊதியம் பார்த்தீங்கன்னாக்கா 8,500 ரூபா அளிக்கப்படும். 32 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஆதிதிராவிட பழங்குடியினருக்கு 5 வருடம், மிக பிற்படுத்தப்பட்டவருக்கு 2 வருடங்களும் வயது உச்ச வரம்பு தளர்வு கொடுக்க. இதற்கான விண்ணப்பிக்க வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் தகுதியான நேர்முக தேர்வில் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். www.thoothukudi.nic. என்ற இணையதளம் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படித்தினை தரவிறக்கம் செய்து பதிவிறக்கம் செய்ய சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கனாக்கா நிர்வாக செயலாளர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாப்பிள்ளையூரணி, தூத்துக்குடி 628002 என்ற முகவரிக்கு அனுப்பணும். இது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ஜனவரி 22 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 விதமான தகவல் கொடுத்துருக்கேன். வேலைவாய்ப்பு தகவல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மருத்துவத்துறையில் உள்ள வேலைவாய்ப்பும், மாவட்ட சுகாதாரத்துறையில் உள்ள வேலைவாய்ப்பும் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 2 விதமான தகவல் முக்கியமான தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.